வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினர்ஸ் ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரி ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்லோவாக போங்க ஜி, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, ஏன்னா ஆட்டோ க்ளோஸாக போகாதீங்க, நல்லா ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பாண்டிச்சேரி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கவாக வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஜர்க்னஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்து நல்லா ஸ்மூத்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர்கிட்ட பேசுவோம். ஹலோ சார், எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? இப்போ ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நேரம் மட்டும் தான் சார் எனக்கு டியூன் பண்ணிட்டு இருந்தார், எப்படி கியர் ஃப்ளோ எப்படி விடணும். அதே மாதிரி இப்போ சப்போஸ் ஃப்ரண்ட்டில் என்ன வண்டி போணுச்சுன்னா நம்ம ஹைவேஸில் எப்படி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி எப்படி போகணும். அதே மாதிரி பேரிகார்டு என்ன இருந்துச்சுன்னா வண்டி எப்படி நியூட்ரல் ஃப்ளோவில் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் அது யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தாக வண்டி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதை பக்காவாக சொல்லி கொடுத்துருந்தாரு. ரெண்டு பேரிகார்டு வரும்போது பக்காவாக டீச் பண்ணியிருந்தார். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் ஆனிச்சு. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த இப்போ நான் அவர் கொஞ்சம் தூரம் ஓட்டி காமிச்சார் எனக்கு எப்படி பண்ணணும், எந்த மாதிரி நம்ம ஓவர்டேக் பண்ணுறதுலாம். சப்போஸ் மோஸ்ட்லி அந்த ரைட் சைடில் நம்ம ஓவர்டேக் பண்ணோம், லெஃப்ட்லேயே ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 60க்குள்ளே ஓட்டுற மாதிரி இருந்தால் லெஃப்ட்லேயே ஓட்டுங்க. சப்போஸ் நீங்கள் 80 அண்ட் அபோவ் ஓட்டுற மாதிரி இருந்தால் ரைட்டில் போங்க. அந்த மாதிரி எனக்கு கைட்லைன்ஸில் பக்காவாக சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் நாங்கள் பாண்டிச்சேரி ரீச் பண்ணிவிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு லஞ்சு சாப்பிட்லான்னு இருக்கோம். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து லஞ்ச் பிரேக் வந்து பாண்டியில் தான். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரோ ரோட்ஸ் மாதிரி வந்து பெண்டாக திரும்பி போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பெண்டில் திரும்புறச்செல்லாம் வந்து எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஜாலியாகவும் ஓட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அழகாக ஒரு கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்காவாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஒன் டே ட்ரைனிங் அவைலபிள் இருக்குது. ஸோ ஒன் டே ட்ரைனிங் நீங்கள் நமக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டே ட்ரைனிங்கில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ ஹைவேஸில் ஓட்டுறச்சா எப்படி ஓவர்டேக் பண்ணணும், எப்படி பிரேக்கை யூஸ் பண்ணணும், எப்படி கியர் கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கில் வந்து எப்படி பிரேக்கை யூஸ் பண்ணுறது, ஸோ ஸ்டெப் பிரேக் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து. அப்புறம் ஹைவேஸில் ஓட்டும் போது என்னென்ன மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணவே கூடாது, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் சொல்லிக் கொடுப்பேன். எப்படி சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கிறத சொல்லிக் கொடுப்பேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற போர்டெல்லாம் எப்படி நம்ம வாட்ச் பண்ணோம், அந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓட்டணும். ஸோ இது எல்லாமே வந்து பக்காவாக சொல்லிக் கொடுப்பேன். இது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா டியூனிங் கிளாஸு. அதுவும் இல்லாமல் இது ஒரு சிங்கிள் வே ரோடு இது. ஸோ ஆப்போசிட்லேயும் வெஹிக்கிள் வரும். ஸோ நம்ம இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்போசிட்டில் பெரிய பெரிய லாரி, கண்டெய்னர், இந்த மாதிரி வந்து எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிளும் வரும். ஸோ இவ்வளோ வெஹிக்கிளையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி கரெக்டாக ஸ்மூத்தாக ஓட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் உள்ளே குதிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கணும், ஏன்னா வந்து எங்கேருந்து யார் வருவாங்கன்றது தெரியாது. கொஞ்சம் மிடில் பேஸ் பண்ணிக்கணும். ஸ்டீரிங் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் வந்து ஒரு கண்ட்ரோல் வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்போ அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆல்மோஸ்ட் வந்து 5th கியரில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு 5th கியர் போட்டது தான். இப்போ வரைக்கும் கீரை சேஞ்ச் பண்ணவே இல்லை. 5th கியர்லேயே தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. நடுவில் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணும்போது மட்டும் நியூட்ரல் ஃப்ளோவில் வருவார். பேக் டு ஃபார்ம் 4th கியர் ஆர் 5th கியருக்கு மூவ் ஆகிடுவார். அந்தளவுக்கு தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு. 2 முக்கியமான விஷயம், ஹைவேஸில் ஓட்டும்போது ஓவர் ஸ்பீட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஓவர் ஸ்பீட் போனோம் அப்படின்னா அந்த மாதிரி மழை டைமில் வண்டி வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆவரேஜாக ஒரு 80க்குள்ளே ட்ரைவ் பண்ணிக்கணும். அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் ஓவர் ஸ்பீடு போய் நீங்கள் பிரேக் அழுத்துனீங்கன்னா ஸ்கிட் ஆகிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ அதை நீங்கள் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக எப்படி உட்காந்து இந்த ஸ்டீரிங் பிடிக்கிறதுலேருந்து அந்த கீரை வந்து அப்படி சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்மூத்னஸ் அவருக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அவர் உட்காந்து ட்ரைவ் பண்ணுறச்சா வந்து ஒரு ரேண்டமாக ஓட்டின மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் நான் வந்து அவருக்கு ட்ரைவ் பண்ணி காமிச்சேன். சார் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களாம் வந்து ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸேஷனோடு இருப்பாங்க. இல்லைனா எப்போ குதிக்கலான்ற மாதிரி ரெடியாக இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து அவருக்கு வந்து பக்கா ஓட்ட வச்சிட்டேன் இப்போது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸ்லோவாக அப்படியே இந்த பெண்டில் வந்து லைட்டாக ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும். எஸ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணுறச்சா வந்து பக்கத்தில் வெஹிக்கிள் வருவாங்க. அதே சேம் டைமில் ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளாட்ஃபார்ம்லேருந்து கீழே இறங்கவே கூடாது. அதாவது ரோட்லேருந்து எந்த காரணத்தை கொண்டும் கீழே சர்வீஸ் லைனில் நம்ம இறங்கிடவே கூடாது. ஏன்னா வண்டி வந்து ஒரு சைடாக வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்கிட் ஆகிடும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பேலன்சிங் மிஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஹைவேஸில் போயிட்டுருக்கீங்க, மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கணும். இப்போ டே டைமாங்கிறதுனால ஆப்போசிட்லேருந்து வரவங்களுக்கு க்ளீனாக தெரியும் நம்ம காரு. இதுவே ஈவினிங் ஆகி போச்சு இல்லை நைட் ஆடுது அப்படின்னா நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து வர வெஹிக்கிள் நமக்கு சுத்தமாக தெரியாது. அப்போ நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கணும். முடிஞ்சால் வந்து அசார் லைட்டும் நம்ம ஆன் பண்ணிக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள் அசார் லைட்டு. ஸோ இதையும் நைட்டில் நம்ம ஆன் பண்ணிக்கணும் மழை டைமில். ஸோ ஆன் பண்ணிக்கிட்டோம்னா பின்னாடி வரவங்களுக்கு கிளியராக தெரியும், ஓகே முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த கிளைமேட் வந்து ஃபுல்லாக வந்து மேகமூட்டமாக இருக்கும். ஸோ முன்னாடி எந்த வெஹிக்கிள் போகுது, பின்னாடி எந்த வெஹிக்கிள் வருதுங்கிறது சுத்தமாக ஐடியா இருக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம அந்த பர்பஸ் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒருத்தர் வர டிமாண்ட் டப் யூஸ் பண்ணார். டிமாண்ட் டப் யூஸ் பண்ணோம்னா அவர் அப்படியே உள்ளே போயிட்டார். டிமாண்ட் டப் மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹைவேஸில் ஓட்டும்போது யாராவது ஓவர்டேக் பண்ணி நம்ம லைனில் வர மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம பாஸ் லைட் யூஸ் பண்ணணும். தயவுசெய்து வராதிங்க, நான் வந்துட்டுருக்கேன், ஏன்னா எனக்கு கேப் கிடையாது உங்களுக்கு வழி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ஏன்னா இறங்கி போயெல்லாம் சொல்ல முடியாது. இந்த விஷயம் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம் ஹைவேஸில் ஓட்டும்போது. ஹைவேஸில் ஓட்டும்போது எவ்ரி 1 hour ஒரு வாட்டி இல்லை 2 hours ஒரு வாட்டி பிரேக் எடுக்கணும். ஸோ காஃபி பிரேக் ஆர் லஞ்ச் பிரேக் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி வந்து பிரேக் எடுத்து ஓட்டினோம்னா தான் நம்மளால் வந்து எனர்ஜி வந்து நல்லா ஃபார்மாக இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் ஆக்சுவலாக எந்த ஊருக்கு போகிறாருன்னு தெரியல. ஸோ பயங்கரமாக லைன் மாறி வந்துட்டு இருந்தார். ஸோ நாங்கள் டிமாண்ட் அப் லைட் போட்டோம்னா அவர் மறுபடியும் அந்த லைனுக்கு மாறி மூவ் ஆகிட்டார். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பயப்படக்கூடாது. ஒருத்தர் வந்து ஓவர் கம் பண்ணி வராரு அப்படிங்கிறதுனால நம்ம பயந்துட்டாக்க நம்ம லெஃப்ட்டில் திருப்பக்கூடாது. ஏன்னா லெஃப்ட்டில் திருப்பக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, லெஃப்ட்டில் திருப்பினீங்கன்னா அங்கே பாருங்கள் மண் ரோடு இருக்குது. ஸோ இந்த மண் ரோட்டில் வந்து வண்டி வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ அப்படியே ஜிக்ஸ்னு போகும். ஸோ அப்போ நம்ம கண்ட்ரோல் மிஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டான வண்டி, ரெண்டாவது வந்து செம்ம ஸ்மூத்தாக போகக்கூடிய வண்டி. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு. எப்படி சார் இருக்குது இந்த ஹைவேஸில் ஓட்டும்போது உங்களுக்கு அந்த டியூனிங் கொடுத்து ஒரு பக்கா டிப்ஸ் கொடுக்கும்போது எப்படி இருக்குது உங்களோட மைண்ட் செட்டு, எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? ஆக்சுவலாக இந்த ஹைவேஸ் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வியூவர்ஸ் எல்லாருமே ஒன் டே நீங்கள் யாருன்னா சார் கூட இல்லைன்னா உங்களுக்கு யாருன்னா நீங்கள் போகிறது உங்களுக்கு பெட்டர். என்னை பொறுத்து நான் அதான் சொல்லுவேன். நான் ஏன்னா ஏன்னா எனக்கு சார் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் சார் கூட நான் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். இதில் என்ன விஷயம்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ஓட்டும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தது. நான் ஓட்டும்போது ரொம்ப அந்த வைப்ரேஷன் ரொம்ப அந்த இதுவும் இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்மூத் கண்ட்ரோல் அவர் ஒரு வாட்டி உட்காந்து எனக்கு லைட்டாக டியூன் பண்ணார். இது நீங்கள் இது பண்ண அவர் சும்மா ஒரு 10 km ஓட்டி காமிச்சார், 10 or 20 km. ஸோ அதுக்கப்புறம் நான் அவர் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப ட்ரைவ் பண்ணும்போதும் திரும்ப என்ன இந்த கரெக்ஷன் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க சொல்லிட்டு ஸ்மூத்தாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி கிலோமீட்டர் நீங்கள் இனிஷியலாக நீங்கள் இப்போ தான் ஹைவேல ஓட்டுறீங்கன்னா கரெக்டாக 60 பிலோ இல்லைனா 60 அந்த ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணி எனக்கு ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டினாலும் சரி ஹைவேஸில் ஓட்டினாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம அந்த கண்ட்ரோல் எப்படி, ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், அதனால் அந்த டைம் நமக்கு தெரியாது ஓகே எப்படி நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளோ எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதை வந்துட்டு பார்க்கலாம் எனக்கு டீச் பண்ணியிருந்தாரு. இப்போ ரொம்ப கேஷுவலாக ஆக்சுவலாக அந்த ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணுறது கூட எப்படி ஹோல்ட் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம சீட் பெல்ட் எவ்வளோ கேஷுவலாக போடலாம் எல்லாமே சூப்பராக. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி நாங்கள் சும்மா ஒரு ஃபோட்டோவை கூட நாங்கள் எடுத்திருந்தோம். அதெல்லாம் சும்மா வேறு லெவலில் பண்ணியிருந்தார் அவர் ஒரு கேமராவில். ஸோ அதெல்லாம் நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சூப்பராக செம்ம ஹாப்பியாக இருந்தது அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக டைம் போகிறதே தெரியல. இப்போ நாங்கள் காலையில் நாங்கள் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 1:30 ஆகிடுச்சு. கரெக்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு டைம் போகிறது தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி நான் என்னோட மிஸ்ஸஸும் கூட வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹாப்பியாக வேறு லெவலில் போயிட்டுருக்கேன் நான். சூப்பர் சார், பக்கா. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க மிஸ்ஸஸோடு வந்து இருந்தார். நல்லா என்ஜாய் பண்ணி அவர் என்ஜாய் பண்ணி ஓட்டுறதை வந்து அவங்களும் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு மைண்ட் தாட்டு. ஸோ அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவர் நல்லா கற்றுக்கிட்டு ரொம்ப சூப்பராக இப்போ ஸ்மூத்தாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ முன்னாடி அவர் ட்ரைவ் பண்ணதுக்கும் இப்போ ட்ரைவ் பண்ணதுக்கும் டோட்டலாக வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போது ஸ்மூத்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு விஷயமும் ரொம்ப அழகாக அவருக்கு புரிகிற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுத்து அப்படியே ஒரு ஜாலியாக சொல்லிக் கொடுக்கும்போது அப்படியே ஈஸியாக வந்து அவரால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அவரால் வந்து ஃபாலோ பண்ணவும் முடியும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து சொல்லிக் கொடுக்கறதே வந்து ஜாலியாக சொல்லிக் கொடுத்தோம்னா யாருக்கு தான் சார் கற்றுக்க முடியாது. ஆமாம். ஸோ அதுதான் மெயின். ஏன்னா நம்ம வந்து இந்த கணக்கு புள்ள மாதிரி வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா சில பேர்லாம் நான் பார்த்துருக்குறேன், என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் என்ன வேணால் டவுட்டு கேட்டுக்கலாம். ஸோ டவுட்டை வந்து அழகாக சொல்லிக் கொடுக்கும்போது அது ஈஸியாக வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும், என்ஜாய் பண்ணியும் ஓட்ட முடியும். எஸ், ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் சொல்லணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து சார் எங்கே வேணால் ஓட்ட சொன்னீங்கன்னா ஓட்டின்னு போயிட்டே இருப்பார். ஏன்னா இப்போ அவருக்கு அந்த ஸ்மூத்னஸ் வந்துடுச்சு. இப்போ ட்ரை பண்ணும்போது ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கேஷுவலாக உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஸ்டெயினிங் கிடையாது. முன்னாடிலாம் வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி உட்காந்துக்கிட்டு
எதையும் நம்ம ட்ரைவ் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறோமாங்கிற ஒரு மைண்ட் தாட்லேயே இருந்தது. இப்போ வந்து செக் போஸ்ட் இருக்குது, இங்கே ஸ்லோ டவுன் பண்ணிங்க, கொஞ்சம் நியூட்ரல் ஃப்ளோவில் விட்டுங்க. நிறைய கண்ணுக்குட்டிஸ் கிராசிங், ஸ்லோ ஸ்டெப் பிரேக் நல்லா கொஞ்சம் பிரேக் லைட்டாக டச் பண்ணுங்கள். பிரேக் ஓகே ஓகே. டிமண்டப் படிங்க, ரைட்டில் போங்க. ஸ்லோவாக ஓகே. டிமண்டப் ஓகே. ஸ்டடி பண்ணிக்கோங்க, ஸ்டடி பண்ணுங்க. போகலாம். வெரி குட். டிமண்டப் இன்னும் கொஞ்சம் நல்லா அடிக்கணும். கீரை மாற்றுங்க, மெதுவாக தேர்ட் ஸ்லோவாக பண்ணுங்க. அதுதான் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கணும். கேஷுவலாக என்ஜாய் பண்ணி ஓட்டணும். அதுதான் சூப்பர். ஸோ டிமாண்டப் லைட்டை வந்து ஒரு 4 வாட்டி அடிக்கணும். ஸோ அப்போ தான் அவர் அங்கே வரும்போதே நிற்பார். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வியூவர்ஸ், ஒரு செம்ம லொக்கேஷன். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக பர்டிகுலராக இந்த பாலத்தை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கார் ட்ரைவ் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ காரில் போகிறச்சு நான் தான் இந்த இடத்துல ஓட்டினேன். ஸோ செம்ம சூப்பராக வந்து ஸ்வைங் போச்சு வண்டி. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேஷுவலாக இந்த இடத்துல பாருங்கள் செம்மையாக வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. கிளைமேட் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு மழை தூரல்ல அப்படி நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ செம்மையாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொன்னோம். அதாவது வந்து பாண்டிச்சேரி வந்து நாங்கள் ஒரு லாங் ஜர்னி பிளான் பண்ணிட்டோம் ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு. அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே அப்படியே லைட்டாக வந்து டீ சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம், அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷன் பண்ணோம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ அப்படியே ஓட்டிகிட்டே போனால் வந்து ரோபோ மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து எல்லாருக்குமே மைண்ட் அப்செட் ஆகிற ஆகிடும். ஆனாப்பா எங்கேப்பா நம்ம போயிட்டு வந்துன்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது அப்படி இல்லை, எங்கே போகிறோன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருக்குது. நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 8678981111. சென்னை கார் ட்ரைனர்ஸ் எப்போவுமே வேர்ல்டு நம்பர் 1. ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு ரொம்ப அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கணுங்கிறது என்னோட ஆசை, சாரோட ஆசையும் அதுதான். ஆமாம். தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.